சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்களோட பிரச்சனைய போயிட்டு மகேஷ் கிட்டேயும், வித்யா கிட்டேயும் போய் சொல்றாங்க. என்னால தான் வீட்ல இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி மனோஜும், அத்தையும் என் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால தான் கடன்காரன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன அந்த பேச்சு பேசுறாரு. வீட்ல எல்லாருமே அத மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாமா வேற வீட்ட விட்டு வெளிய போயிட்டாரு. அவரு திரும்பி வர வரைக்கும் என்னை என் ஆண்டி சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேப்லெட்டை அவங்க கையில் கொடுக்குறாங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு இதுதான் டைமிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த மருந்தை அரைச்சி அந்த டீயில் கலந்து நம்ம விஜயாவுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஆண்டி இந்தாங்க இந்த டீ ஆச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கொடுக்குறாங்க. விஜயாவும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்க போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் ரோகிணி பண்ண விஷயத்த மீனா எப்படி கண்டுபிடிச்சி விஜயா டீ குடிக்கிறத எப்படி தடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.